இந்த வீடியோல பவர் பிஐனா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நம்ம ட்ரெய்னர் தாமரை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பவர் பிஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்படின்னா என்ன, ஒரு எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே கண்டிப்பாக அவங்க ஒரு பிஐ டீம் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் இயர் டேட்டாவை லாஸ்ட் இயர் டேட்டா கூட கம்பேர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரோட இந்த இயர் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கரண்ட் இயர் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண பேசிஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா, அதாவது இந்த மந்த்து இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ சேல் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேசிஸில் தான் போயிட்டு இருக்கோமா இல்லையா? எந்த ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்துக்கிட்டாலும் பிஐ டீம் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெட்டரான பிஸ்னஸ் டிசிஷனை எடுக்க முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிஐ டெவலப்பரோ இல்லை ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த பவர் பிஐ அப்படிங்கிற டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும். எக்ஸல் கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது மாதிரி டேப்லூ இருக்குது, பவர் பிஐ இருக்குது. ரெண்டுமே என்ன அப்படின்னா பிஐ டூல் தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டூல் தான் என்ன அப்படின்னா இந்த பவர் பிஐ. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஐ டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன், பெட்டர் மேக்கிங் பிஸ்னஸ் டிசிஷன் இல்லையா? ஸோ அப்போ அவங்களோட சப்போர்ட்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பிஐ டூலை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டூல் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று டேப்லூ, இன்னொன்று பவர் பிஐ. ஓகேவா? ஸோ இந்த பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ பவர் பிஐன்னு சொல்கிறீங்களே, இதில் ஒன் ஆஃப் தி டூல். அப்போ பவர் பிஐனா என்ன? ஸோ பவர் பிஐ அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் டேட்டா விஷுவலைசேஷன் டூல். அதில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சார்ட் க்ரியேட் பண்ணுவோம், அக்ரிகேஷன் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுவோம், டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், பவர் கொரி யூஸ் பண்ணுவோம், பவர் கொரி எடிட்டர், இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க யார் அப்படின்னா இவங்க மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். பவர் பிஐ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். பவர் பிஐயில் ப்ரோ வெர்ஷனும் இருக்காங்க, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்காங்க. ஸோ பவர் பிஐ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், கூகுள் குரோம், ஸோ இதில் போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாமா? குரோமில் போயிட்டு இப்போ குரோம் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ அப்படின்னு என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு போனோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் தான் நமக்கு வேணும். ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட்குள்ளே போகாமல் அட்வான்ஸ் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அதில் போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 64 அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துறேன். ஸோ எனக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு, இங்கே டவுன்லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி என்ன அப்படின்னா என்கிட்ட பவர் பிஐ இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் மறுபடியும் என்ன பண்ண வேணாம், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இங்கே லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துடும். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்போட ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிப்போர்ட் வியூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் தான் நம்ம அதாவது ரிப்போர்ட் எல்லாமே வியூ பண்ணுவோம். இதை என்ன சொல்கிறோம், ஆக்சுவலாக ஃப்ரண்ட் எண்ட் தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
இதில் என்னென்னா நம்மளோட இந்த ரிப்போர்ட் வியூ எல்லாமே என்ன பண்ண முடியும், பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டேபிள் வியூ. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே என்னோட ஹோல் டேட்டாவே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரிப்போர்ட் வியூவே எடுத்துக்கலாமே. ஸோ இதோட யூஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் விஷுவலைசேஷனே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இதில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மாடல் வியூவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுதான் என்ன அப்படின்னா மாடல் வியூ. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்கிட்ட வந்து ஒரு 2 டேபிள் இருக்குது. ஓகேவா? அதோட ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டேப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மாடல் சொல்கிறோம் அப்படின்னா 2 டேபிளுக்கும் நான் என்ன பண்ணுவேன், ரிலேஷன்ஷிப் செக் பண்ணுவேன். அதுதான். ஓகேவா? ஓகே, இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபில்டர்ஸ் இது என்ன அப்படின்னா பர்டிகுலராக எனக்கு ஒரு ரீஜியனுக்குள்ளே ஒரு ரீஜியன் வைஸ் எனக்கு வந்து சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியணும். ஸோ அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், எனக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இது மட்டும் தெரியணும் அப்படின்னா நான் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணி காமிச்சா இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது மல்டிபிள் சார்ட்ஸுமே என்ன பண்ணும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா சேல்ஸ் டேட்டாவே எடுத்துக்கலாமே, இல்லை இ-காமர்ஸோட சேல்ஸ் டேட்டாவே எடுத்துக்கலாம். அங்கே இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, இப்போ கரண்ட் இயர் எவ்வளோ சேல் ஆகிட்டுருக்கு, சேல் வந்து இப்போ சேல் எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் ப்ராஃபிட்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சேல் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டாவை பார்க்காம விஷுவலைசேஷனாக ஒரு சார்ட் அண்ட் கிராஃப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கிளியராக புரியும். நமக்கு புரிகிறத விட நம்மளோட கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த இன்சைட்டை காமிச்சு. ஓகேவா? இதில் மெஷர் டேட்டாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் இம்போர்ட் பண்ணேன் இந்த டேட்டாவை. ஓகே, நான் டேட்டா இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் மெஷர் வேல்யூஸ் இருக்கும். ஸோ டைமென்ஷன் மெஷர்னு சொல்லுவோம். டைமென்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருக்கும். அதை குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், டிஸ்க்ரீட்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? தென் வந்து மெஷர்ஸ் அப்படிங்கிறது நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கும், குவான்டிடேட்டிவாக இருக்கும். அதை கண்டினியூஸாக என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பேசிஸில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட எந்த ஒரு டேட்டாவுமே இருக்கும். ஸோ அப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஷர்ஸில் எடுத்துகிட்டு வந்து போடுவேன். ஓகேவா? அகைன் ஃபீல்ட்ஸ்னு இருக்கா, அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட டேட்டாவை இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாமே எப்படி இருக்கும், மெட்டா டேட்டாவாக இருக்கும். ஓகேவா? அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெட் டேட்டாவில் போயிட்டு இதில் இப்போ எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா டேட்டா சோர்ஸ். ஓகேவா? பவர்பிஐயோட செமாண்டிக் மாடல்ஸாக இருக்கட்டும், டேட்டா ஃப்ளோஸாக இருக்கட்டும், டேட்டா சர்வராக இருக்கட்டும், எஸ்கியூஎல் சர்வராக இருக்கட்டும், தென் அதே மாதிரி வெப்பு டெக்ஸ்ட் சிஎஸ்வியாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸலில் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். சாம்பிள் சூப்பர் ஸ்டோர்னு ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் பிஐலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இம்போர்ட் மோட், ஓகேவா, டைரக்ட் மோட், அதுக்கப்புறம் லைவ் கனெக்ஷன். ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. இந்த பேசிஸில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் பிஐ நம்ம ஒர்க்கே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த டேட்டா வந்து இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் ஷீட்டில் மாதிரி ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இம்போர்ட் மோட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ டேட்டாவை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இந்த கேட்டகரிக்கல் டேட்டாவெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் டைமென்ஷன் சொல்கிறேன். இதே இந்த சேல்ஸு, ஓகேவா, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா மெஷர்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸல் டேட்டாவை நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்குள்ளே லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டேட்டா லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபீல்டு என்னாச்சு, உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சு. ஓகேவா? உங்களோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுதா? உங்களோட ஃபுல் டேட்டாவையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டேப் போயிடலாம். ஓகேவா? டேபிள் வியூ பண்ணி நம்மளோட ஃபுல் டேட்டாவுமே என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபுல் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது. இதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2 டேட்டா அல்லது 3 டேட்டாவை என்ன பண்ணுவேன் கனெக்ட் பண்ணி நான் அதோட ரிலேஷன்ஷிப் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாடல் வியூவை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா?
ஓகே, எனக்கு இப்போ சிட்டி வைஸ் ஓகேவா. ஸோ சிட்டி வைஸ் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார் சார்ட் போடுறேன். சிட்டி வைஸ் எவ்வளவு சேல் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிட்டி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டாச்சு. ஸோ இப்போ சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் போடுறேன் ஓகேவா. எனக்கு சிட்டி வைஸ் வந்து சேல்ஸ் வந்து இப்போ நான் ஷோ பண்ணுறேன். அப்படி பார்க்க போது எனக்கு வந்து நியூயார்க் அப்படிங்கிற சிட்டியில் தான் எனக்கு என்ன இருக்குது, சேல்ஸாக அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல் டிப்பில் போடுறேன் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சேலும் தெரியணும், ப்ராஃபிட்டும் தெரியணும் ஓகேவா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு அப்போயும் யார் இருக்காங்க, நியூயார்க் சிட்டி தான் இருக்காங்க. ஸோ அங்கே தான் சேலும் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சேல் அதிகமாக தான் என்னாகும், ப்ராஃபிட்டும் அதிகமாகும். சேல் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போகுதோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் என்னாகும், அதிகமாகிட்டே போகும் ஓகேவா. ஸோ இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கேட்டகரி நான் ஆக்சுவலாக பை சார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்னோடய கேட்டகரி வைஸ் சிட்டியில் தென் சப் கேட்டகரியும் எடுத்துக்கிறேன். வேல்யூஸில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் எடுத்து போடுறேன். வேல்யூஸில் வந்து என்ன பண்ணிட்டேன், சேல்ஸ் எடுத்து போட்டேன். இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன்னா கேட்டகரி, சப் கேட்டகரி, சிட்டி வைஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் சேல் வேணாம், பட் ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிளஸ்டர் பார் சார்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ மேக்ஸிமம் எங்கே சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டகரி வந்து டெக்னாலஜி அப்படிங்கிற கேட்டகரியில் சிட்டியில் ஹர்லிங்டன் அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குது அதிகமாக மேக்ஸிமம் சேலே ஆயிருக்கு ஓகேவா. புரியுதா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் மினிமம் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்ன அப்படின்னா சம், ஆவரேஜ், கவுண்ட்டு, மின்னு, மேக்ஸ், கவுண்ட்டு இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு டேட்டா வியூ பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒன்று டேபிள் ஃபார்மெட்லேயோ இல்லை மெட்ரிக்ஸ்லேயோ பார்த்துக்கலாம். ரெண்டுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம், இது நார்மல் டேபிள் வியூக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ என் டேட்டாவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியணும். இப்போ சிட்டி என்னென்ன சிட்டி இருக்குதுன்னு தெரியணும் ஓகேவா. சிட்டி வைஸ் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டேட்டும் எனக்கு தெரியணும். இப்போ ஸ்டேட் வைஸ் சிட்டியில் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி வைஸ் தென் அதோட சப் கேட்டகரி எடுத்து எவ்வளோ சேல் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் ஓகேவா. இப்போ என்ன ஆகும், அதோட டோட்டல் சேலே எனக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ அதோட கிராண்ட் டோட்டல் என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு கிடச்சிரும் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு லைன் சார்ட்டில் போட்டு உங்களுக்கு விஷுவல் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ லைன் சார்ட் அப்படிங்கிறது என்னது, அந்த பாயிண்ட்ஸ் வேரியன்ஸ் தான். அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட அந்த பாயிண்ட்ஸ் வேரியன்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவோம், எது ஹையாக இருக்குது எது லோவாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் சேலே எடுப்பேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் சேலே நான் எடுப்பேன். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இது ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே மேக்ஸிமம் சேல் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதில் டூல் டிப்பு இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் செக்மெண்ட்டை கூட எடுத்து போட்டு நம்ம இப்போ செக்மெண்ட் வைஸ் கூட என்ன பண்ணலாம், பிரித்து பார்க்கலாம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நார்மலாக இந்த மாதிரி கார்டு வச்சு கூட என்ன பண்ணலாம், நம்ம விஷுவல் பண்ணலாம். இதில் எனக்கு இப்போ ஸ்டேட் வைஸ் எவ்வளவு சேல் அண்ட் ப்ராஃபிட் நடந்திருக்கு. இப்போ ஸ்டேட் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கேட்டகரிக்கலில் கூட எடுத்து போட்டுக்கிறேன் ஓகேவா. ஃபீல்ட்ஸில்
இதில் எனக்கு எல்லாமே வேணும்னா நான் ஆல் கொடுத்து என்ன பண்ணிடுவேன், செலக்ட் பண்ணிடுவேன். எனக்கு எல்லாமே விஷுவல் ஆயிரும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒன்று. ஸோ இப்போ இந்த பேசிஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா ஸ்டேட் வைஸ். ஓகேவா? எனக்கு வந்து எவ்வளவு சேல் ஆகிருக்கு, தென் காலம் சார்ட். ஓகே. ஸோ இப்போ ஸ்டேட் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஓகேவா? சேல் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, அதே சமயம் ப்ராஃபிட்டும் முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த சேல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ சேல் ஆகிருக்கு, பட் ப்ராஃபிட் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? சேல் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா சேல், இந்த டார்க் இன்னும் ரொம்ப டார்க் ப்ளூ அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட். இதுவும் என்ன அப்படின்னா ஸ்லைசர் தான். எனக்கு ஒன்று ஒன்றா கூட நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்லைசர் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, பவர் பிஐக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபில்டு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டேஷ்போர்ட் போட்டோம் அல்லது ஒரு ஸ்டோரி போர்ட் போட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆஸ்க் Q&A மாதிரி இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியணும், மேக்ஸிமம் சேல் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே கிளியராக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம், இப்போ டோட்டல் சேல் இங்கே இதில் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி மினிமம் மேக்ஸிமம் ஸோ என்ன பண்ணலாம், இதில் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? ட்ரீம் அப். ஸோ ட்ரீம் ஆப்பில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி வைஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டையுமே இதில் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்டேட் அண்ட் சிட்டி வைஸ் எவ்வளவு சேல் அண்ட் ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரீம் அப் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா ப்ராஃபிட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டையும் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல் டிப்பில் போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லை வேணாம் வேல்யூஸில் போகிறதுனாலுமே என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸில் போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியராக புரியுதா என்ன சொல்கிறேனோ? ஸோ இப்போ எனக்கு இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே சேல் அண்ட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. எங்கே, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அங்கே தான் கலிஃபோர்னியா ஸ்டேட் அது ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா சேல்ஸும் அதிகமாக இருந்திருக்கு, ப்ராஃபிட்டும் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரீம் ஆப்பில் விஷுவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து கேட்டகரி இருக்குது, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப் கேட்டகரி இருக்குது. கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ், ஆஃபீஸ் சப்ளைஸ், டெக்னாலஜிஸ். ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ அதோட சப் கேட்டகரி எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன இருக்கும், புக் கேசஸ் இருக்கும், சேர்ஸ் இருக்கும், ஃபர்னிச்சிங்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். தென் அதே மாதிரி ஆஃபீஸ் சப்ளைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ட் இருக்கும், ஸோ என்வலப்ஸ் கவர்ஸ் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இப்போ தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோனு, மிஷின்ஸ், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி எடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்டகரி தென் அதோட சப் கேட்டகரி எடுத்துட்டோம். இந்த பேஸஸில் எனக்கு ரீஜன் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ அதை நான் செக் பண்ணுறேன். ஸோ எங்கே அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதில் மேக்ஸிமம் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் சேல் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி நான் பார்க்கும்போது மேக்ஸிமம் சேல் எங்கே ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. சென்ட்ரல் ரீஜியனில் புக் கேசஸில் தான் அதிகமாக. ஓகே. ஸோ இப்போ இப்படி எனக்கு ஒரு டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளியர் கட்டாக இல்லையா? ஸோ இதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி சார்ட் போட்டே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ டெக்னாலஜியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம். ஓகேவா? செகண்டில் யார் இருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் சப்ளைஸ் இருக்காங்க. தேர்டில் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபர்னிச்சர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களோட டோட்டல். ஓகே. ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூல் டிப்பில் ஸ்டேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன, அலபாமா. செகண்டு
அந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிரும், ஒரு வயசாக எனக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. தென் இதில் குவான்டிட்டியும் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ குவான்டிட்டியும் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா சம் பண்ணியிருக்கு. எனக்கு சம் வேணாம், குவான்டிட்டியோட கவுண்ட் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கவுண்ட் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? 1847 தான் அதோட டோட்டல் கவுண்ட் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னோடய கேட்டகரி எடுத்திருக்கேன். தென் இது எப்போ ஷிப் மோட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷிப் மோடும் செக் பண்ணுறேன். ஓகேவா? அதோட ஷிப் மோடும் ஃபஸ்ட்டில் இருக்கா செகண்டில் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டூல் டிப்லேயே போட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? டெக்னாலஜியில் மேக்ஸிமம் சேல் வந்து இவ்வளோ ஆயிருக்கு. பர்சன்டைல் செக் பண்ணியிருக்கேன். ஓகே. குயிக் டேபிள் கால்குலேஷன் மாதிரி பர்சன்டைல் வந்து 100% இருக்குது. ஷிஃப்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அலபாமா, தென் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1847. ஓகேவா? ஸோ இப்போ இதனால் இது கிளியர் கட்டாக சொல்ல முடியுதா? கேட்டகரி வைஸ் நான் பார்க்கும்போது தென் வந்து நான் சேல்ஸும் செக் பண்ணுறேன், ப்ராஃபிட்டும் செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அதிகமாக சேல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சப் கேட்டகரியும் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ச்சர், கிளஸ்டர் பார்ச்சர். இப்போ சொன்னது தான் டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டுமே எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே டிஸ்கவுண்ட் வந்து எந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஃபர்னிச்சருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்னிச்சருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணது சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.